ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டூஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நான் தோட்டத்தோட பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ட்ரன்ஸுன்னு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓவராலாக ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஒரு பக்கம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி எவ்வளோ ஹைட்டாக எப்படி வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள். இது மாமரம். இது 7 days ரோஸு. நான் வந்து வெளியில் இருக்கிற செடியை வந்து பதியம் போட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி 4-5 பூ பூத்துருச்சு. இப்போ ஒரு மொட்டு வச்சுருக்கு. இந்த கத்திரிக்காவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டக்காய் செடி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து வாழை மரம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வச்சுருக்கோம். இது வந்து தேன் வாழை. அதுக்கு பக்கத்துலேயே காலிஃப்ளவர் செடி வச்சுருக்கோம். இது வந்து நாற்று வாங்கிட்டு வந்து வச்சோம். கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் செடி. அப்புறம் இங்கே ஒரு சுண்டக்காய் செடி வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பூச்செடி. அப்புறம் இங்கே வந்து மஞ்சள் பூசணி வளருது ஃப்ரெண்ட்ஸ். இது பயங்கரமாக ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குது. இந்த முள் மரத்தில் அப்படியே பிடிச்சி எங்கேயோ மேலே முள் மரத்துக்கெல்லாம் மேலே போயிடுச்சு. எவ்வளோ பெருசாக வளருது பாருங்கள். இலையெல்லாம் ஒன்று ஒன்று அவ்வளோ பெருசாக இருக்குது. இது முள் மரம் ஃபுல்லாகவுமே வளர்ந்துருச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாவக்காய் செடியும் பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா இந்த என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் வந்து ஒரு கல் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து தோட்டத்தில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, உட்காந்துக்கிறதுக்காக, குட்டீஸ்லாம் வந்தால் உட்காருவாங்க, விளாடுவாங்க. அதுக்காக வந்து நான் வந்து இந்த கல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அது பின்னாடியே ஒரு சுண்டக்காய் செடி இருக்குது. அதுக்கு பின்னாடி நெல்லிக்காய் மரம், பக்கத்துலேயே முருங்கை மரம், அப்புறம் பப்பாளி மரம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம்லாம் ரெடி பண்ணது அவ்வளோதான். இதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் பத்தலை. அதனால் வந்து நான் இந்த சைடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ரோஸ் செடி. இது வந்து உள்ளே அந்த ரோட் சைடில் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். இது வந்து எல்லோ கலர் ரோஸு. அப்புறம் தக்காளி செடி. இதெல்லாம் நாற்று வாங்கிட்டு வந்து வச்சது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இங்கே உள் பக்கத்துலேயும் வச்சுருக்கோம். நிறையா வச்சுருந்தோம். ஒரு சில செடி வீணாக போயிடுச்சு, ஒரு சிலது தான் வளருது. அப்புறம் இங்கே முருங்கை மரம், இந்த கம்பு வச்சுருக்கோம். லைட்டாக வளர்ந்துருந்துச்சு, என்னன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் கருகி போயிடுச்சு வளர்ந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நாங்கள் வெண்டைக்காய் விதை போட்டிருக்கோம். இப்போ தான் வளருது, குட்டி குட்டியாக வளருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பூசணி செடி, அப்புறம் கற்பூரவள்ளி செடி. இது சுண்டக்காய். இங்கே கருவேப்பிலை. அப்புறம் செவுத்து ஓரமாக பாவக்காய் தன்னாலே வளருது. பாவக்காய், தக்காளி எல்லாம் தன்னாலே வளருது. இதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு கீரை செடி. இது கீரையோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் சுகருக்கு, ப்ரெஷருக்குலாம் ரொம்ப நல்லது இது சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி பின்னாடி பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்தாங்க. இந்த கீரையோட நேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவும் கீரை செடி தான்.
இதோட நேமும் என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய தோட்டம் வந்து இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து இந்த பக்கத்தை காமிக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.